சகோதரி கனிமொழி அவர்கள் வந்து ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன். நிறைய முறை பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆகிருக்கிறாங்க, லோக்சபாவில் இருந்திருக்கிறாங்க. அக்காக்கு ப்ரொசீஜர் தெரியும். அதனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு, எந்த விதத்தில் இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும். இது வந்து இதற்கு முன்பு 4 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அசம்பிளிக்கும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியும் இன்னும் 5 ஆண்டுகள் முழுமை பெறும். 2026 எலெக்ஷன் 31 வரைக்கும் போகுது. மாநிலத்தினுடைய உரிமை யார் பறிக்கிறாங்க? எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கல. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம். ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யாரும் சொல்ல வரது. கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு. நாம் ஒரு மாதிரி இருக்கோம், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க. 51 அப்படித்தான் இருந்தாங்க, 61 அப்படித்தான் இருந்தாங்க, 67 அப்படித்தான் இருந்தாங்க. அதனால் இன்னைக்கு இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள். குறிப்பாக இன்னைக்கு பாராளுமன்றத்தில் நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் சொன்னபடி ஒரே நாடு ஒரே தேர்தல், அதற்கான 2 பில்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பில் நம்பர் 275, பில் நம்பர் 276. ஒன்று வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் 129th அமெண்ட்மெண்ட், 129வது அமெண்ட்மெண்ட், 275வது பில். இன்னொன்று நம்முடைய யூனியன் டெரிட்டரி அவர்களுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அமெண்ட்மெண்ட் பில் 276. இது கொஞ்சம் விலாவரியாக நம்முடைய தமிழக மக்களுக்கு பத்திரிகை நண்பர்கள் மூலமாக பேச வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. காரணம், சரித்திரத்திலிருந்து நாம் ஆரம்பித்தோம்னா எதற்காக இதை கொண்டு வந்திருக்கின்றோம், எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து பல ஆண்டுகளாக ஒரே நாடு ஒரே தேர்தலை வலியுறுத்துகின்றோம் என்பதும் கூட மக்களுக்கு இதன் மூலமாக விளக்கி சொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. 1951 இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுக்கு பிறகு நடக்கப்பட்ட தேர்தலில், பாராளுமன்ற தேர்தல் 1952 நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்லிமெண்டரி எலெக்ஷன் 1952 நடந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா மொத்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் 494 பேர் இருந்தாங்க. 494 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாம் வாக்களித்தோம். அதன் பிறகு 1961 மக்கள் தொகை கணக்கீட்டின்படி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 522 உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதன் பிறகு 1971 நடந்த கணக்கீட்டின்படி நடந்த பாராளுமன்ற தேர்தலில் 543 பேர் இருந்தாங்க. அப்ப 1971 மக்கள் தொகை அடிப்படையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். அது 543. கிட்டத்தட்ட அதைத்தான் இத்தனை ஆண்டு காலமாக 543 அப்படியே இருக்குது. இது நம்ம மிக முக்கியமாக இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், அன்றைக்கு இருந்த அரசு சில காரணங்களுக்காக இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் தொகை பக்கத்து நாடிலிருந்து வந்திருக்கக்கூடிய மக்களால் சில பிரச்சனைகள் வடகிழக்கில், அசாமில் குறிப்பாக ஆரம்பமாக இருக்கிறது என்பதற்காக 42வது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம். 30 ஆண்டுகள், 2001 வரை 30 ஆண்டுகள் 1971 நாம நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையை நாம் அதிகப்படுத்த போவதில்லை என்று 2001 மாண்புமிகு பாரத பிரதமர் ஐயா அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இருந்த பொழுது அதை இன்னும் 25 ஆண்டுகள் அதை தள்ளி வச்சாங்க. அப்ப 2026 முடிவுக்கு வருது. 2026 அந்த 1971 மக்கள் தொகை அடிப்படையிலே கணக்கிட்ட 543 பாராளுமன்ற உறுப்பினர் என்பது 2026 அது எண்டாகும். அதன் பிறகு நம்முடைய பாராளுமன்றம் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் அது என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிறது நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதான் குறிப்பாக இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 327 அதுல ஒரு முக்கியமான 2 வார்த்தைகள் வந்திருக்கு. ஆர்டிகல் 327வது கான்ஸ்டிடியூஷன்ல 327 என்ன சொல்லுதுனாங்க, எப்படி எலெக்ஷன் நடத்துறதுன்னு சொல்லுது. ஒரு பாராளுமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும், எத்தனை காலத்துக்கு ஒரு முறை நடத்த வேண்டும், சட்டமன்ற தேர்தல் எப்படி நடத்த வேண்டும் என்பது ஆர்டிகல் 327. அதில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, ஆஃப்டர் தி வேர்ட்ஸ் டீலிமிட்டேஷன் ஆஃப் கான்ஸ்டிடுவன்சி the words conduct of simultaneous election shall be inserted அப்படிங்கிறோம். அப்படி என்றால் நமக்கு தெளிவாக தெரியுது, இந்தியாவை பொறுத்தவரை டீலிமிட்டேஷன் நடக்க போகுது. 543 என்பது இன்னும் அதிகமாக போகுது என்பது ஆர்டிகல் 327 இன்னைக்கு இருக்கக்கூடிய பில்லை படிக்கும் போது நமக்கு தெரியுது. டீலிமிட்டேஷனுக்கு பிறகு கான்டக்ட் ஆஃப் சைமல்டேனியஸ் எலெக்ஷன்ஸ் என்கின்ற வார்த்தையை சேர்த்துறாங்க. இதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி, ஆளும் கட்சி, நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்ன சொல்லுதுனாங்க,
இன்னைக்கு இருக்கக்கூடிய பாராளுமன்றம் அதனுடைய நாட்கள் 5 வருடம். அது 2029 முடிவுக்கு வரும். 2029க்கு பிறகு ஒரு பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் அதனுடைய காலம் எத்தனை ஆண்டுகள் இருக்குமோ அதுதான் 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய சட்டமன்றத்திற்கு எல்லாத்துக்குமே அதே காலம் தான். உதாரணத்துக்கு தமிழகத்தை உதாரணம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் 2026 வர இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நமக்கு ஒரு முழுமையான ஒரு மெஜாரிட்டி இருக்கக்கூடிய ஆட்சியோ அல்லது முழுமையான கூட்டணியோ நமக்கு அமைந்தால் அது 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கும். அப்படி என்றால் 2031 வரை இந்த எலெக்ஷன் முடிஞ்சு வரக்கூடிய தமிழக அரசு 2031 வரைக்கும் ஆட்சியில் இருக்கும். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கக்கூடிய மசோதா என்ன சொல்லுதுனாங்க, 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2029 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுடைய கால் எத்தனை ஆண்டு காலம் இருக்கோ அதோட ஒத்துப்போகும். உதாரணத்திற்கு 2029 எலெக்ஷன் நடக்குதுன்னா 5 இயர் பீரியட் 2034. அப்ப தமிழ்நாட்டில் 2031 நடக்கக்கூடிய தேர்தல் என்பது 2034 வரைதான். அப்ப 2034 ஒருவேளை 2029 தேர்தல் நடந்தால் 2034 ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த நாட்டில் இருக்கும் என்பதுதான் இந்த. இதை நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க, தவறா பேசுறாங்க. அது சில மூத்த தலைவர்களே, காங்கிரஸ் கட்சியினுடைய அன்பு நண்பர்கள் மூத்த தலைவர்களே இதை கொஞ்சம் திருச்சும் பேசுறாங்க. ஆனால் நம்முடைய பாராளுமன்றத்தை பொறுத்தவரை 1951-52 ஏன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் ரொம்ப நாள் நடந்துச்சுங்க. 51 ஆரம்பிச்சு 52 முடிஞ்சது, ஒரே வருஷம் நடக்கல. அந்த தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல். 1957 ஒரே நாடு ஒரே தேர்தல். 1962 ஒரே நாடு ஒரே தேர்தல். 1967 ஒரே நாடு ஒரே தேர்தல். ஸோ முதல் 4 தேர்தலும் ஒரே நாடு ஒரே தேர்தல் தான். 1967க்கு பிறகுதான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது குழப்பத்தில் போச்சு. காரணம், அன்னைக்கு இருந்த காங்கிரஸ் கட்சி 68 சில ஆட்சிகளை கலைச்சாங்க, 69 சில ஆட்சிகளை கலைச்சாங்க. ஆட்சிகளை கலைக்க ஆரம்பித்த பிறகு இந்த தேர்தல் நேரமும் காலமும் மாறிய காரணத்தினால் மட்டும்தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது தள்ளி போயிருக்கு. என் கையில் இன்னொன்று இருக்குதுங்க. அதாவது 2014 பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி ஆன் பர்சனல் பப்ளிக் கிரீவன்சஸ் லா அண்ட் ஜஸ்டிஸ் அவங்களும் ஒரு முயற்சி பண்ணாங்க. ஒரு கமிட்டி போட்டு இந்த நாட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர முடியுமா அப்படின்னு. அதனுடைய சேர்மனாக அண்ணன் சுதர்சன நாச்சியப்பன் அவங்க இருந்தாங்க. இந்த கமிட்டி 1 செப்டம்பர் 2014 நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகு கான்ஸ்டியூட் பண்ண கமிட்டி. ராஜ்யசபால் எல்லாரும் இருந்தாங்க, லோக்சபால் எல்லாரும் இருந்தாங்க. அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட் இன்னைக்கு படித்து பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட 6 சிட்டிங் அந்த கமிட்டி உட்கார்ந்து அவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பல சாத்தியக்கூறுகள் ஆராய்ஞ்சாங்க. இது புதிதாக இன்னைக்கு ஆரம்பிச்சது இல்லைங்க. இதற்கு முன்பு பேசியிருக்கின்றோம். பாராளுமன்ற அளவில் ராஜ்யசபால ஒரு ஸ்டாண்டிங் கமிட்டி போட்டு ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அதுலேயே நிறைய பிரச்சனைகள் சொல்லியிருந்தாங்க. இது நடத்தினா எப்படி இருக்கும், தேர்தல் இடையில ஒரு ஆட்சி கவிழ்ந்துட்டா எப்படி. அப்போ இன்னைக்கு வச்சோம்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறவங்க பயந்துக்குவாங்களே. உதாரணத்துக்கு இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் திமுக சொல்லுவாங்க, இருக்குன்னா 1.5 வருஷம் இருக்கு, ஏன் இப்போ கொண்டு வர்றீங்க, அதையெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாங்க. ஆனால் இன்னைக்கு நாம் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணதில் கூட எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னும் 5 ஆண்டு காலம் தள்ளி போயிருக்கிறோம். 2029 பீரியட் முடிஞ்சு 2029க்கு பிறகு நடக்கக்கூடிய லோக்சபா தேர்தலுடைய காலம் என்ன இருக்கோ அதோடு நம்முடைய நாடு ஒரே தேர்தல். யாருக்குமே நம்ம தொந்தரவு ஏற்படுத்தலை. எனக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிக்கும் தொந்தரவில்லை. அது ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இன்னும் ஒரு சைக்கிள் அவங்க போகணும், இன்னும் 1 மோர் சைக்கிள் போகணும். ஒரு முழுமையான 5 ஆண்டுகள் எல்லா ஆட்சிகளுக்கும் கிடைக்குது. அப்படி இருக்கும் பொழுது யாரை குறிவைத்து பாரதிய ஜனதா கட்சி இதை கொண்டு வந்திருக்குன்னு நம்முடைய எதிர்கட்சி நண்பர்கள் கேட்குறாங்க. யாரை குறிவைத்தும் கொண்டு வரல. நாம் இது 2026 மையமாக வைக்கல, 2028 மையமாக வைக்கல, 2029க்கு பிறகு வரக்கூடிய லோக்சபாவுடைய 5 ஆண்டு காலத்தை வச்சிருக்கோம். அதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய நம்ம எல்லா அன்பு சொந்தங்களுக்கும் தெரியும். இது நம்முடைய முன்னாள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் நெஞ்சுக்கு நீதி புத்தகத்தில் அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க. ஒரே நாடு ஒரே தேர்தல் எதற்காக வேண்டும், ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வந்தால் எப்படி இந்த நாட்டில் குறிப்பாக டெவலப்மெண்ட் ஓரியன்டட் பாலிடிக்ஸ் வரும். அதனால் பத்திரிகையாளர் சந்திப்பில் மிக முக்கியமாக இன்று பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் சொல்லிக்கொள்வது, ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது மக்களுடைய வரவேற்பை பெற்றிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ 2024 அதற்கு முன்பும் இருந்திருக்கு. முன்னாள் ஜனாதிபதி ஐயா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் இதற்காக ஒரு குழு அமைச்சு
அந்த குழு இந்தியா முழுவதும் கருத்துக்களை கேட்டிருக்காங்க. ஹை லெவல் கமிட்டி அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் ஸ்ரீ ராம்நாத் கோவிந்த் அவர்கள். அந்த குழு 2 செப்டம்பர் 2023 அமைத்து அந்த குழு தன்னுடைய ரிப்போர்ட்டை 14 மார்ச் 2024 அந்த குழு தன்னுடைய ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டை படித்து பார்த்தாவே தெரியும், இந்தியாவில் பஞ்சாயத்து தலைவர்களிலிருந்து முன்னாள் பிரதமர்கள் வரை எல்லாருடைய ஒப்பீனியனையும் வாங்கி அதையெல்லாம் ஒரு கருத்தாக கொண்டு வந்து மத்திய அரசு கொடுத்த பிறகு கேபினெட்டில் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கான பில்லை கொண்டு வந்து இன்னைக்கு பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து, அப்படி என்றால் ஜனநாயக முறைப்படி இது நடந்திருக்கு. ஏதோ நம்ம காலையில் தூங்கி எந்திரிச்சு 10 மணிக்கு முடிவு பண்ணி 11 மணிக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரல. ஜனநாயக முறைப்படி ஒரு முன்னாள் ஜனாதிபதி தலைமையில் ஒரு குழு இந்தியா முழுவதும் கருத்து கேட்டு எல்லா எதிர்க்கட்சி ஆளும் கட்சி நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து, அதில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் JP நட்டா அவர்கள் அந்த குழு முன்னாடி போய் நம்ம கருத்தை நாம சொல்லி, அதன் பிறகு இன்னைக்கு துரதிருஷ்டவசமாக எதிர்க்கட்சி நண்பர்கள் பண்ண அமளி துமளியில் நம்முடைய பாராளுமன்ற சரித்திரத்தில் முதலாக ஒரு பில்லை கொண்டு வர்றக்கே வாய்ஸ் ஓட் நடத்த வேண்டிய நிலைமை ஒரு ஆளுங்கட்சிக்கு. 269 வாக்குகள் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய பில்லுக்கு ஆதரவாக, இந்த மசோதாவுக்கு ஆதரவாக 269 ஓட்டு வாங்கி இந்த பில்லை நம்ம பிரசன்ட் பண்ணியிருக்கோம். அதனால் உண்மையாலும் நம்முடைய பத்திரிகை நண்பர்களுக்கும் தெரியும், யாருக்கும் எதிரானது இது கிடையாது. காலம் நிறையா இருக்குது, சூழல் நிறையா இருக்குது, எல்லோரும் நம்மை தயார்படுத்தி கொள்ளலாம். ஒரே நாடு ஒரே தேர்தல் மூலமாக நம்முடைய நாட்டில் டெவலப்மெண்ட் ஓரியன்ட் பாலிடிக்ஸ் வருவதற்கான சாத்தியக்கூறு. இதில் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க. அப்போ டீலிமிட்டேஷன் வருதுன்னா கண்டிப்பாக பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் வருதுன்னு அர்த்தம். அதை நம்ம இந்த பில்லை இல்லை என்றாலும் கூட நாம் அதை we can read between the lines. 324 அமெண்ட்மெண்ட்டில் சொல்கிறாங்க டீலிமிட்டேஷன் எக்ஸைஸ். அதனால் இது வரும்பொழுது மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வருவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். டீலிமிட்டேஷன் நடந்திருக்கும், 1/3 பெண்களுக்கான ரிசர்வேஷன் இருந்திருக்கும், ஒரே நாடு ஒரே தேர்தல் போயிருக்கும். அதனால் மிக முக்கியமான முடிவு என்று நம்முடைய பாராளுமன்றத்தில் நடந்திருக்கிறது. ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டி JPC கேட்டிருக்கிறாங்க. அதுவும் கூட நம்முடைய அரசு அதையும் கூட பாராளுமன்றத்தில் நம்ம ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு விகிதாச்சார அடிப்படையில் பாராளுமன்றத்தில் எத்தனை கட்சிகளுக்கு எத்தனை MP இருக்கிறாங்களோ அதே விகிதாச்சார அடிப்படையில் அந்த கமிட்டியில் இருப்பாங்க. கமிட்டியில் எல்லாம் பேசி பாராளுமன்றத்தின் முன்பு கொண்டு வருவாங்க. அதனால் பத்திரிகை நண்பர்களுக்கு இது உண்மை, இதில் நாங்கள் சொன்னது எதுவுமே திருச்சி பேசலை. இது இந்தியாவுடைய சரித்திரம், இது இப்படி தான் இருந்திருக்கு. அதனால் எதிர்க்கட்சி நண்பர்களுடைய குற்றம் குறைகள் எல்லாம் கூட தமிழக மக்கள் புறக்கணித்து நம்முடைய மத்திய அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு பெரும் ஆதரவு கொடுப்பார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. கேள்வி இருந்தால் பதில் சொல்லணும். சகோதரி கனிமொழி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அனுபவம் இருக்கக்கூடிய பார்லிமெண்டேரியன், நிறைய முறை பார்லிமெண்ட்டுக்கு எலெக்ட் ஆகிருக்கிறாங்க, லோக்சபாவில் இருந்திருக்கிறாங்க. அக்காவுக்கு ப்ரொசீஜர் தெரியும். அதனால் என்னுடைய ஒரே ஒரு வேண்டுகோள் அக்கா கனிமொழி அவர்களுக்கு, எந்த விதத்தில் இது மாநில உரிமையை பறிக்கிறாங்கன்னு அக்கா சொல்லணும். இது இதற்கு முன்பு 4 தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அசம்பிளிக்கும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அசம்பிளியும் இன்னும் 5 ஆண்டுகள் முழுமை பெறும். 2026 எலெக்ஷன் 31 வரைக்கும் போகுது. மாநிலத்தினுடைய உரிமை யார் பறிக்கிறாங்க? எங்கேயும் கூட மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளை நசுக்கல. ஆனால் சகோதரி கனிமொழி அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், அரசியலுக்காக மட்டும் அவங்க பேசலாம். ஆனால் எங்கேயும் கூட மாநிலத்தினுடைய உரிமையை பறிக்காம ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது இந்தியா முழுவதும் ஒரே கல்ச்சர்னு யாரும் சொல்ல வரது. கல்ச்சரல் டிஃப்ரென்சஸ் இருக்கு, வேற்றுமையில் ஒற்றுமை இருக்கு. நாம் ஒரு மாதிரி இருக்கோம், கர்நாடகாவில் ஒரு மாதிரி இருக்காங்க, ஆந்திராவில் ஒரு மாதிரி இருக்காங்க. 51 அப்படித்தான் இருந்தாங்க, 61 அப்படித்தான் இருந்தாங்க, 67 அப்படித்தான் இருந்தாங்க. அதனால் இன்னைக்கு இந்தியா மறுபடியும் எப்படி ஆரம்பத்தில் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் இருந்ததோ அதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் பொருள்.